கலைஞர் நினைவிடம் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நோக்கி அது ஒரு வெட்கக்கேடு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசமாக்கியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியுடைய நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அண்ணாவுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இல்லையே, நான் விஷுவல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு எதுக்கு நான் போய் பார்த்து என் டைமை வேஸ்ட் பண்ணோம்? எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணா? அது யார் கலந்துக்கினாங்க, அது என்னன்னு ஒண்ணுமே எனக்கு நிஜமா நான் பார்க்கல. நான் அதை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு அரிஸ்டாட்டில், ஒரு பிலாசபர், இந்த மாதிரி அவங்களுடைய இதை இன்னும் திறந்து வச்ச மாதிரி பேசுறீங்க. புரியுதுங்களா? வரலாறு எடுத்து பாருங்க. நீங்க ஒரு வெக்கக்கேடு. அடுத்த பாயிண்ட் வாங்க. தமிழக இந்த மின்துறையில் 56,000 காலி பணியிடங்களுக்கு திமுக ஆட்சிக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வுகளை எடுப்போம்னு சொன்னாங்க. இதுவரை ஒரு அறிவிப்பு கூட வரல. எப்படி பாக்குறீங்க தம்பி? இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பொறுத்தவரையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது 520க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. ஆனா வாய் கூசாம பொய் சொல்றது, இந்த பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லை. அந்த அளவுக்கு வாய் கூசாம பொய் சொல்லி அதான் கோயபல்ஸுடைய பிரச்சாரம். பொதுவாக கோயபல்ஸ் என்ன செய்வார்னா, ஹிட்லருடைய அந்த மந்திரி சபையில் இருக்க அமைச்சர் ஹிட்லருடைய அராஜகங்களை நாட்டு மக்களுக்கு டெய்லி சொல்லினே இருக்கணும். அவரு அப்பதான் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும். அந்த வகையில பொய்யை திரும்ப திரும்ப சொல்றதுதான் இந்த திமுகவுடைய வழக்கமும் வாடிக்கையாக இருக்கின்ற ஒன்று. எனவேதான் அந்த வகையில இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை 520 சொல்லிட்டு ஒன்னும் நிறைவேற்றல. இன்னைக்கு சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு ஆசிரியர்கள் இன்னைக்கு 10வது நாளா போராடிட்டு இருக்காங்க. நாங்க எழுந்தவே போறதில்லை, எங்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அவங்கள ஈவு இருக்கலாமல அடிச்சு உதச்சி அவங்கள மேல கேஸ போடுறது, அவங்கள குடும்பப்படுத்துறது, அவங்க ரிசர்வேஷன் அது கொடுக்கலாத. அரசு ஊழியர், வருவாய்த்துறை இன்னைக்கு முற்றுகை போராட்டம் அந்தந்த ஊழியர் இதுல ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க தொடர் போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்படி தமிழ்நாடே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பற்றி எறிகின்ற சூழ்நிலை, ஒரு போராட்ட களமா மாறிட்ட சொல்ல இதான் சொல்லுவாங்க. நீரோ மன்னன் அதாவது என்ன சொன்ன, ரோம் நகர தீப்பத்தி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வசதி இருந்தானா, அந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு அரசு தான் இந்த ஸ்டாலினோ, இந்த முதலமைச்சர் ஸ்டாலினோ, இந்த விடியாத அரசும். அந்த வகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.